ஹலோ வணக்கம், வெல்கம் டு தைசாதம். இன்னொரு ட்ராவல் வ்ளாக் வீடியோ. மிரிச போனோம், கேண்டி போனோம், ஏதாச்சும் மில்லேனியம் எலிஃபண்ட் ஓஷன் போனோம், அப்புறம் அம்புலோவா டவர் போனோம். அம்புலோவா டவர் மிரிச போனோம் அதே செட்டோட இப்போ வங்கடிகளை போக போகிறோம். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தேத்தலா ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசுறதுக்கு முன்னே முதல்ல டெரபிளி சாரி, வாய்ஸ் கட்டிக்கிச்சு கிளைமேட்னால. ஓ எஸ். ஆனால் ரொம்ப கூடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சாரி, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இந்த வீடியோவில் நான் பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா நினைக்கிறேன். மேலே எடுத்து இப்போ மார்னிங் டைம் பாரு. சாரி, கொஞ்சம் மார்னிங் 6:34 இப்போ. அப்போ தான் வந்திருக்கோம். தொண்டை கொஞ்சம் கரெக்டாக என்னோட தொண்டை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நேராக ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸோ மற்ற பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து தேவையான டென்ட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு எங்கெங்கே எடுத்தோம், என்னென்ன ப்ரைஸ்க்கு எடுத்தோம், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது, நீங்கள் வரதுக்கு மாதிரி என்னென்ன கொண்டு வரணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வரணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இருக்கும். எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப குளிருது. கொழும்பே நுரலியாக மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் அது இன்னும் அதுவும் செம்ம வியூ ஒன்று இருக்குது. பட்டிப்பள்ள ஜங்ஷனுக்கு அப்புறம் மார்னிங் அதாவது சன்ரைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். பிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சைடில். அப்புறம் இனி வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டே வங்கடிகளில் ஹைக்கிங் தான். ஸோ மார்னிங் ஃப்ரெண்டை வீட்டை வந்துட்டோம். வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேன் வரப்போகுது. ஸோ இங்கேருந்து வங்கடிகளுக்கு போகணும். விஜயத்தில் தான் எனக்கு வீடு. ஸோ அங்கேருந்து அங்கால 3 கிலோமீட்டர்ஸ் ஏறணும். 3 ஹவர்ஸ் ஏறணும். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி ஓகே எல்லாம் திங்ஸ் எல்லாம் டென்ட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு எல்லாமே லஞ்ச் பாக்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா திங்ஸும் ரெடி. ஸோ இனி வேன் வேறு வேனில் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டு போக மட்டும்தான் இருக்குது. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், கிளைமேட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது. வெயில் வந்துருச்சு, மழை பெய்யல. ரொம்ப நல்லா வெயிலாக இருக்குது. நாளைக்கு திருப்பி வர மட்டும் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா சரி. ரொம்ப தேங்க்ஸ். வரும்போது பமரக்கந்தையும் போகிற ஐடியா இருக்குது. ஓகே, எனக்கு நீ தான் டென்ட் எடுக்க போகிறீங்க. என்னென்ன ப்ரைஸ்க்கு டென்ட் எடுத்தீங்க? டென்ட் வந்து 4 பர்சன் வந்து அது வந்து 4 பர்சனுக்கு வந்து 500 rupees தான் அது. அது ஏதாச்சும் 1 நைட்டுக்கு 2 days. ஸோ அது அப்படி தான் எடுத்துருக்கு. எத்தனை டென்ட் எடுத்துருக்கீங்க? 2 டென்ட் எடுத்திருக்கோம். ஒரு டென்ட் நம்ம சொந்தமாக கொண்டு வந்தோம். ஸோ ஒரு டென்ட் 11 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு 3 டென்ட் போதுமா இருந்துச்சு. பாபிக்யூ மிஷின்லாம் எடுத்துருக்கோம். பாபிக்யூ மிஷின் எடுத்து அது பாபிக்யூ மிஷின் வந்து இர்ஷாட் தான் கொண்டு வந்தாரு. ஓகே, அதை விட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து கொண்டு வந்தனால ஸோ அது வந்து இர்ஷாட் கிட்ட. ஸோ நம்ம டென்ட் தான் எடுத்தோம் ரெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது இப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம். எனக்கு செம்மையாக இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் நிறைய சாமான் தூக்கிட்டு வந்தோம். ஸோ சில விஷயங்கள் நாங்களே இங்கே அன்மோட தேவையில்லாத விஷயம்னால நாங்கள் திருப்பி வீட்டை வந்துட்டு தான் போவோம். ஸ்டேஷன் விஷயம் நாங்கள் கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ எப்பயுமே வரும்போது நான் முதல்ல சொல்கிற மாதிரி ப்ரீ பிளானோடய வாங்க. பிளான் இல்லாமல் எங்கேயுமே ட்ரிப் போக மேக்ஸிமம் யோசிக்காதீங்க. ஓகே, பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஓகே, பட் சின்னவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரீ பிளான், சின்ன ஒரு பிளான் வச்சு ஈஸி. நம்ம பிளானோட வந்தோம், பிளான் பண்ணாலும் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம போகிற டைம் படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இனி பிளானில் போக போகிறோம். ட்ராவல் டைம். ஸோ பேசுறதுக்கு எல்லாம் டைம் இல்லை. எல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு என் கூட எங்கள் கூட. ஸோ டாடா ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்தாச்சு. இதுதான் வங்கடிகளோட என்ட்ரன்ஸ். நான் போக போகிறது 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜங்கிள் என்ட்ரன்ஸ், ஜங்கிள் வே. இன்னொன்று வந்து பைனஸ் மரத்தால் போகிறது. இவ்வளோ பெரிய இடத்துக்கான அந்த என்ட்ரன்ஸை பற்றி காட்டுங்க. சிம்பிள், சின்ன ஒரு படியால் வர என்ட்ரன்ஸ். ஸோ காலையில் தான் சொன்னோம் கிளைமேட் சப்போர்ட் பண்ணுதுன்னு. இந்த மழை பெய்யுது. இப்போ லைட்டாக தூருது நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பைனஸ் தான் போக போகிறோம். ஸோ ஃபுல்லாக லக்கேஜஸ் கொஞ்சம் வெயிட் ஆகிட்டோம். நிறைய நான் கொண்டு வந்திருக்கோம். இந்த கையில் பெட் இருக்குது, டென்ட் இருக்குது, இது திங்ஸ் இருக்குது. ஸோ 3 hours கிட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா 12:28. ஸோ 3 hours போகும்னு சொன்னாங்க. என்ன மாதிரின்னு தெரியாது, நம்ம இனி ட்ரை பண்ணி பார்ப்போம். இனி போனால் தானே தெரியும் 3 hours 4 hours நடுவில் ஃபோட்டோஸ் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம். ஸோ எக்ஸெட்ரா தெரியும் தானே. இனி பசங்க எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஜேர்னி தொடங்கியிருக்கு. இப்போ போக போகிறோம், எவ்வளோ தூரம் போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோன்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிவாக பார்த்து வெயிட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுவேன், நிறைய கிளிப்ஸ் கொஞ்சம் நடுவில். ஸோ என்னென்ன மாதிரி இருக்குது, என்ன வழியில் போகிறோம், என்னென்ன விஷயம் நீங்கள் கேரி பண்ணி போகணும், என்னென்ன விஷயம் கன்சிடர் பண்ணணும்,
என்னென்ன விஷயத்தை கவனமாக மெயின்டைன் பண்ணிட்டு விஷயம்லாம் வீடியோவில் அவங்களுக்கு ஒன்றா சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ முடிஞ்சால் நாங்கள் காய்க்க மாட்டோம், நாங்கள் வந்து காய்க்கிறத குறைச்சிட்டு கிளிப்ஸ் தான் வர போகுது, பார்த்து என்ஜாய் பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 hour கிட்ட ஆகிட்டு இன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. உனக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 2 hour கிட்ட ஆகிட்டு, இன்னொரு 1 hour கிட்ட இருக்குது. செம்ம அட்வென்ச்சருங்க, சொல்லி வேலை இல்லை, முடியலை, ரொம்ப முடியலை. ஏறி 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 அட்டை வேறு கடிச்சிருச்சு, அட்டை வேறு வந்து ட்ரென்ச்சு தொடச்சிட்டு நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க அட்டையால். ஸோ பார்க்கவே தெரியும், நான் சில மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். பையனை ஸ்ட்ரீக்கில் தான் பறந்துவிட்ருக்கேன் சுற்றி வர. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆக்சிஜன் கூட 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 ப்ரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம், கிட்ட வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னுக்கு வந்துட்டுருக்காங்க. செம்ம, சொல்லி வேலை இல்லைங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஹைக்கிங்னு சொல்லலாம். ஒரிஜினலாக அம்பளோவா டவர் கூடாது, ரோட்டில் ஏறி ஏறி போயிட்டோம். இது மாதிரி மலை, பைனஸ்ட்ரி, காடு அந்த மாதிரி ஏறி போனதே இல்லை. கதுகாமல் போனதுக்கப்புறம் இது தான். ஸோ இதனோட ஃபஸ்ட் ஹைக்கிங்னு சொல்லலாம். டவர் லாக் நல்லா போய்கிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நடக்கும்போது நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியாமல் இருக்குது. சரி, ஃபோட்டோஸ் தான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்க வலிக்கிட்டேன்னா நான் கீழே விழுந்துருவேன். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கௌதம் அவர் கேமரா வச்சுட்ருக்காரு. மேலே போயிட்டு தான் செம்ம வியூஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிளிப்ஸ் குறைஞ்சாலும் மேலே செம்ம டென்ட் அடிக்க போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ வீடியோவில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். சில மாதிரி பனி, அது முகில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோ தூரம் தான். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பின்னுக்கு வந்துட்டுருக்காங்க. நான் இன்னும் வந்தனால கொஞ்சம் ப்ரீத் பண்ணி வீடியோஸை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனஸ் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பக்கம் அப்படியே பனி மூட்டம். நான் வந்துட்டேன். செம்ம சுற்றி வர முக்கியம், அழகாக இருக்குது பனியோட. நான் வந்துட்டு வேறு யாருக்கும் செட்டோட வந்து நிற்கிறாங்க, மேலே நிற்கிறாங்க 4 பேர். ஸோ எங்கள் செட்டில் நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேர் பின்னுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ செம்ம வியூ. நம்ம செட்டிலே ஃபஸ்ட்டாக வந்தது இப்போ தான். ஸோ ஃபஸ்ட் வியூ கோஸ் டு மீ. செம்ம வியூங்க, சொல்லி வேலை இன்னும் கொஞ்சம் தான். அந்த லைனில் பிக் எடுக்கணும், டார்கெட். ஸோ பாப்பி இப்போதைக்கு கிளைமேட் அவ்வளோ ரொம்ப கூல் நாளாக இல்லை. நைட் ட்ரெயினில் வரும்போது பட்டிப்பழம்லாம் தாண்டும் போது செம்ம கூல். இப்போ அவ்வளோ கூல்னா இல்லை. ஸோ நைட் ஆகும்போது தான் சில நேரம் கூலாக இருக்கும் போல். பட் பனிமூட்டம் செம்மையாக இருக்குது. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் வந்துட்டேன். ஸோ 2:41 சரியா 2 hours and 10 minutes நான் வந்துட்டேன். வேறு செட்டு நிற்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வர மட்டும் நிற்கணும், வேறு என்ன செய்கிறது? ஓகே பாப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வரட்டுக்கும் அது மட்டும் நான் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க போகிறேன். ஓகே டென்ட் கட்டியாச்சு, ஃபயர் கேம்ப் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா காற்று வந்ததுக்கு வீடியோ எடுக்க போகிற டைம் லிப்ஸில் போட்டோம். ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சனால விறகு எடுக்க போய்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டிஷர்ட்டோட தான் இருக்கேன். எனக்கு நான் குளிரல இன்னும். இந்த மனுஷனுக்கு இன்னும் குளிருது. எனக்கு மெயின் குளிரல பார்த்தீங்க தானே. நான் அதோட தான் நிற்கிறேன், அப்படியே நிற்கிறேன். நல்லா அட்டை கடி வந்து வாங்கியிருக்கேன். நல்லா ரத்தம் வருது, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா, எனக்கு அட்டை கடிக்கல. ஆனால் நிறைய பேர் ஷூ தான் போட்டிருந்தோம்.
நல்லவங்களுக்கு என்னைக்குமே அட்டை கிடைக்காது. கெட்ட ரத்தம் இருக்கிறது எடுக்க தான் வந்துருக்கு. அப்போ உடம்புல கெட்ட ரத்தம் இருக்குன்னு சொல்கிறேன். அது சுத்தப்படுத்திட்டு போயிடுச்சு. சரி ஓகே இப்போ ஸோ விறகெடுக்க போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வீடியோ போட்டோம். ஸோ நைட் ஆகுது, இருட்டிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பாபிக்கு ஃப்ளைட்லாம் போகிறது நம்ம முடிஞ்சளவு கவர் பண்ணுவோம் நைட் டைமில் தான். செம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாட்டு டான்ஸு காட் பேக்கெட் கொண்டு வந்தோம். ஆடவே டைம் கிடைக்கல, டென்ட்டோட லேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ட்ரையல் பார்த்ததில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. பூஃபர்ஸ் பண்ணாது பாட்டு போடுறது அப்படின்னா நிறைய ஃபன் இருக்குது. எங்களோட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ மேட் பண்ணி இந்த விஷயங்கள்ல இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அதுவும் இன்னும் அடுத்து இன்னொரு விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாரங்களை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த வந்த ஆட்கள் வந்து சேம் டஸ்ட் எல்லாம் போட்டு காம்பேஜ் எல்லாம் போட்டு போனாலும் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது அவ்வளோ இதாக டேமேஜ் எல்லாம் இல்லை, ஆனால் ஆகலாம். ஸோ ஏன்னா இப்போ நாங்களே நிறைய குப்பை பார்த்தோம். எங்களுக்கு முடிஞ்ச குப்பை நாங்கள்லாம் மெடல் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே பேக்லேயே இறக்கினோம். ஸோ அதுக்கு கீழே கொண்டு போய் தான் போட போகிறோம். இப்போ நாங்கள் காபேஸ் இங்கே விட்டு போக மாட்டோம். ஒவ்வொரு ட்ரிப்லையும் நாங்கள் இது விட்டுற போக மாட்டோம். ஸோ இங்கேயும் ஏன்னா அடுத்தவங்க வர போகிறாங்க எங்களுக்கு. அப்புறம் இன்றைக்கி மழை இல்லை, நல்ல நேரத்துக்கு மழை இல்லை. நடுவில் இருக்கா மழை பெஞ்சு ஏறி வரும்போது அதுக்கப்புறம் மழை இல்லை. ஸோ காற்று தான் செய்கிற மாதிரி. ஆமாம், ரெண்டு பறக்குது, கட்டினா ரெண்டு பறக்குது. இருட்டாயிடுச்சு. இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 5:38க்கு இருட்டாயிடுச்சு. ஆனால் செம்ம கூல். பட் அந்த குளிருது, அந்த கதை இன்னும் இல்லை. நைட்டுக்கு என்னமோ தெரியும். நைட்டு செம்ம காற்று, செம்ம மழைனா பனி. பசங்களாம் எல்லாம் சமாளிச்சிட்டோம். நம்ம டென்ட் சரிஞ்சிருச்சு. நாங்கள் கொண்டு வந்த டென்ட்ஸ் எல்லாமே இங்கே அடிக்கிற காற்றுக்கு தாங்க பிடிக்கும். அதில் ஒன்று 2 டென்ட் நல்லா இருந்துச்சு. நெருப்பு கிடைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் பெரிய சப்போர்ட்டாக. இன்னொரு செட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மார்காவன் செட்டில் வந்து படி பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அங்கே 6 பேர், நாங்கள் 17 பேர் 17 பேர் செட் ஆகி தான் இருந்தோம். 6 ஹவருக்கு ஒரு 6 பேர் பார்த்துட்டே இருந்தோம். டென்ட் ஒரு பக்கம் காற்று बहुत वैसे ज़्यादा தெரியும். ஒரு மழை தான் இருக்கும். சுடு தண்ணி வச்சிருக்கு, டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சு வியூக்கு தான் இந்த வியூக்கு பார்த்துட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூமெண்ட்டை ஒரு செட் 4 மணி, ஒரு செட்டோட மாதிரி எழுதிட்டோம். கொஞ்சம் குளிருது, குளிர் அப்புறம் பார்ப்போம். அடுத்து பமரக்கந்த போகிற ஐடியா இருக்கு. பமரக்கந்த வந்தால் பக்கத்தில் தானே போகாமல் இருக்கு. எஸ், டென்ட் அடிச்சதுலேருந்து இதுலேருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல இருக்க டாப் உயரமான இடம். உண்மையாக சொல்ல போனால் பம்பரக்கந்தை விட நம்ம உயரமாக இருக்கும். ஹைட்டாக நம்ம அடுத்து டென்ட்லாம் தெரியுது. அங்கே இல்லை ஃபன்னான விஷயம் என்னன்னா கீழே போட்டுக்க பாட்டு எங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே எஃப்எம் போட்டிருக்கோம், சூரியன் எஃப்எம். அது இங்கே மட்டும் கேட்குது. நான் பொல்லாத ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் மேலே இருக்க போகிறோம், அப்படியே போக போகிறோம். கௌதமோட உட்காந்துருக்கோம். கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். இது இப்போ செங்குத்தமாக இருக்கு. ஸோ போவோம். 10 மீட்டர் கொடுத்து உட்காரோம். இல்லை முடியலை, மூச்சு வாங்க. மேலே வர ஆக்சிஜன் கூட 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 ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. பட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு முக்கியம் வீடியோ எடுக்கிறதா வேணாமா இதெல்லாம் விட்டுட்டு லைவில் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் இருக்குது பம்பரக்கந்தை போகிறது. அதுவும் இதே மாதிரி திருப்பி ஏறணும், இறங்கிட்டு ஏறணும். பார்ப்போம், இப்படியும் போவோம். பக்கத்தில் இது பக்கத்தில் தான் போவோம்.
பக்கத்துலன்னா இறங்கணுமே, ஏறினாலும் இறங்க வேணாம். ஸோ ஏறது கூட ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன், இறங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதுவும் பயணத்துக்குலாம் ட்ரீக்கெலாம் இறங்கணும். மழை பெஞ்சி ஒரே பனி, மழை பெஞ்சு பனி பெஞ்சு. ஸோ பயணத்துக்கு அந்த இது லீஃப் வேறு இருக்கும், ஸ்லிப் பண்ண பார்க்கும். ஸோ பார்த்து இறங்கணும். வரவங்க போட்டு கேட்குற ஒரே ரிக்வெஸ்ட், இடத்த சுத்தமாக வச்சுட்டு போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே தூக்கிட்டு வராங்க, தேவையான விஷயத்த சரியாக பிளான் பண்ணி கொடுவாங்க. இடையில நிறையா இல்லை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து யாருக்குமே இந்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், டென்ட் அடிக்க எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே இல்லை. முக்கால் முனங்கள் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்ததில் வந்து நம்ம அது கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ டென்ட் அடிக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது, ட்ரை பண்ணி பார்த்தோம், அடிச்சிட்டோம். அது நம்ம ஜஸ்ட்டு பாதிக்காது, ஏதோ அடிச்சு ஏதோ நைட் நம்ம சேவை பண்ணிட்டோம், அது வளர்ந்தான். ஸோ அடுத்தது நம்ம போடும்போது நம்ம வந்து எப்படியும் பிக்கப் பண்ணிடுவோம். உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களுடைய எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் நீங்கள் உடம்பு பார்த்த விட மனசு பலம் தான் இருக்கும். மனசு பலம் தான் தேவையா? என்னால் முடிய நினச்சிங்கன்னா வந்தால் கண்டிப்பாக இங்கே வரலாம். பட் அப்படி யோசிக்கிற முடியும் ஒன்று 2 தடவை யோசிச்சிருக்கேன். ஆமாம், பாதியில் வந்து நிற்க இயலாது, இறங்க இயலாது, போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மனசு பலத்தை வச்சு ஆகணும். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட இன்னொரு டீம் வந்து இன்னொரு செட் 6 பேர் இருந்தாங்க. அவங்களோட ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பசங்க ஏறி வந்துருக்காங்க, நாங்கள் மேலே போகிறோம். ஹாய். ஸோ ஃபைனஸ்லாம் தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க, பாட்டு போட்டு போகிறோம். என்னது ஃபைனஸ்லாம் தாண்டிவிட போய் அடுத்தது காடு அட்டை திருப்பி கட்டு வாங்க போகிறோம். இப்போ வெயில்னால பெரும்பாலும் வெயில் டைமில் அட்டங்க வெளியே இருக்காதுன்னு நினைக்கிறோம். பட் சேஃப்டிக்காக போகணும், ஒரு இதுதான் போகிறோம். ஷூ எல்லாம் போட்டு இது வரைக்கும் பாட்டாஸ் போட்டு வந்தோன்னா ஷூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடியே போகிறோம், வமரகந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வமரகந்த் தான் போகிறோம். ஆனால் ஏறினது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டோம். இப்போ 1 hour ஆகிடுச்சு இறங்கி, இன்னொரு 1/2 hourல கீழே போயிடுவோம். ஸோ அகைன் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இப்போ வங்கடிகள்லேருந்து இறங்கிட்டு இங்கால ஒரு 500 meters மாதிரி தான் வங்கடிகள்லேருந்து வமரகந்த அதாச்சு கீழே அடித்துண்டுக்கு வரதுக்கு. ஸோ அங்கேருந்து 30 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட். ஸோ இப்போ ஏறிட்டுருக்கோம் வமரகந்து. இப்போ குளிக்க போகிறோம். இதோ கௌதம் பின்னுக்கு வரார், ரொம்ப இல்லை, எல்லோரும் டயர்ட். ஸோ மேலே போய் பார்ப்போம். ஓகே, வமரகந்தம் வந்துட்டோம், இரமான நீர்வீழ்ச்சி. ஸோ இங்கே குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண போகிறோம். குளிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பு தான். வீட்டை போய்ட்டு முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறோம். ஸோ வமரகந்த ஓகே காய்ஸ், கடைசியாக ஃப்ரெண்டு வீட்டை வந்துட்டோம் தியத்தலாவை. ஸோ மார்னிங் வந்தோம், நேற்று மார்னிங் வந்தோம் தியத்தலாவை டு வங்கடிகளை இறங்கிட்டு இன்றைக்கி மார்னிங் பம்பரகந்தை போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ பம்பரகத்தில் இங்கே வேனில் தான் போயிட்டு வந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கௌதம் தூங்கிட்டான், ஸ்ட்ரெஸ்னால டயர்ட்னால கொஞ்சம் படுத்துருக்கான். நைட் ட்ரெயினுக்கு தான் இப்போ 6 தான் ஆகுது இப்போ. ஸோ டைம் இருக்கிறனால தூங்கிட்டான் கொஞ்சம் நேரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் உங்கள் சேனல். பாய்.